الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: رب صائم ليس له من صيامه إلا الجوع. صدق رسوله النبي الكريم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் 2 மாத காலங்களாக துஆ செய்து எதிர்பார்த்து கொண்டிருந்த ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலானை அடைவதற்கு முன்பதாக நாம் சில விஷயங்களை நமக்கே நாம் வகுத்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியங்களை செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு திட்டமிடுதல் அவசியமாக இருக்கிறது, ஒரு பிளானிங். எப்போ ஒரு விஷயம் திட்டமிட்டு செய்யப்படுமோ அப்பொழுது அந்த காரியம் நிறைவானதாக இருக்கும், நல்ல முறையில் அந்த காரியம் நடைபெறும். திட்டமிடப்படாமல் அந்தந்த நேரத்திலே செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது, இதிலே சில நேரங்களில் குறைபாடுகள் ஏற்படலாம். எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு அந்த காரியங்களை நாம் அணுகும் பொழுது அந்த காரியங்களை முழுமையாக நல்ல முறையில் நாம் செய்து முடிக்க முடியும். அதன் அடிப்படையில் நாம் ரமலானை அடைய இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் என்பது அதிகமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதம், மிகவும் கண்ணியமான மாதம், சிறப்பிற்குரிய மாதம், அல்லாஹ்வின் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் மழையாக பொழியக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். அப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான சிறப்பான மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். எனவே அந்த மாதத்தை நல்ல முறையில் கண்ணியமான முறையில் நாம் அணுக வேண்டும், அதை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதத்தை அடைவதற்கு முன்பதாகவே அந்த மாதத்தை பற்றிய திட்டமிடுதல் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு திட்டமிட்டு அந்த மாதத்திலே நாம் போய் அமல்கள் செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை தொடர்படியாக செய்ய முடியும், குறைவு இல்லாத செய்ய முடியும். இந்த ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு 10 அமல்களை இங்கே நான் தங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் தஆலா அந்த 10 அமல்களையும் ரமலானிலே முழுமையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது தஹஜ்ஜத் தொழுகை. மற்ற நாட்களில் தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஒரு கஷ்டமான காரியம். அது அந்த நேரத்தில் எந்திரிச்சு தொழுகிறதுங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இந்த ரமலானை பொறுத்தவரையில் சஹர் உணவு நாம தஹஜ்ஜத் நேரத்தில் தான் சஹர் உணவு நாம் உண்ணுவோம். சஹர் உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நாம் நோன்பு வைப்போம், சஹருக்காக நாம் எந்திரிப்போம். அப்போ எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது குறைஞ்சது ஒரு 2 ரக்காயத்து தஹஜ்ஜத்தை நாம தொழுதணும். எழுந்த உடனே
பல்ல விளக்கிட்டு ஒது செஞ்சுட்டு ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு நாம சாப்பாட்டுக்கு போகணும். அதற்கு முன்பதாக அது சம்பந்தமாக எந்த அளவிற்கு நாம முன்னாடி எந்திரிச்சா 2 ரக்காயத்தாச்சு தொழுக முடியுமோ அந்த அளவிற்கு அலாரத்தை வச்சுட்டு நாம் எந்திரிக்கணும். நாம் எந்திரிச்சது குறைஞ்சது 2 ரக்காயத், அதிகப்படியாக எவ்வளோ வேணால் தொழுதரலாம். ஆனால் 2 ரக்காயத்தை 30 நாளுமே தொழக்கூடியவர்களாக நாம் ஆகணும். அந்த பழக்கத்தை நாம் இந்த ரமலானில் முழுமையாக நாம் கொண்டு வரணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அது சம்பந்தமாக 5 சிறப்புகளை சொன்னாங்க. அலைக்கும் பி கியாமில் லைல், தஹஜ்ஜத் தொழுகையை நீங்கள் அவசியமாக்கிக்கோங்க, பேணி கடைபிடியுங்கள். அதுக்கு பிறகு ஒரு 5 சிறப்புகளை சொன்னாங்க. தஹ்பு சாலிஹி, தஹஜ்ஜத் தொழுகை இருக்குது முன்னால் வாழ்ந்த நல்லடியார்களினுடைய பழக்கமாக இருக்குது. முன்னால் யாரெல்லாம் ஒரு நல்லடியாராக வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றார்களோ, பொருத்தத்தை பெற்றார்களோ, அவர்களுடைய வழிமுறை இந்த தஹஜ்ஜத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 2வது சொன்னாங்க குர்பத்துன் இலல்லாஹ், இந்த தஹஜ்ஜத் தொழுகை இருக்குது அல்லாஹ்வை நெருங்க வைக்கும். உங்களை அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமல் இந்த தஹஜ்ஜத் தொழுகை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. காரணம், அந்த நேரத்தில் தொழுகுவது என்பது மனம் விரும்பாது. அந்த மனம் விரும்பாத நேரத்திலும் ஒருவர் தஹஜ்ஜத் தொழுகிறார் என்றால் அவர் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடையக்கூடியவர் என்பதாக நபி அவர்களுடைய அந்த ஹதீஸின் மூலம் நாம் தெரிய முடிகிறது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மன்ஹாத்துன் அனில் இஸ்மி, ஒருவர் தஹஜ்ஜத் தொழுகிறார் அப்படின்னு சொன்னா அந்த தஹஜ்ஜத் தொழுகை பாவங்களை விட்டும் அவர்களை பாதுகாக்கும். ஒருத்தவர் தஹஜ்ஜத் தொழுகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே தஹஜ்ஜத் தொழுகிறதுங்கிறது எல்லா மக்களும் தொழுகிற முடியாது, எல்லாம் தொழுக மாட்டாங்க. யாருக்கு அமல்கள்ல ஆர்வம் இருக்குதோ அவங்க தான் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுகுவாங்க. அப்ப அவங்க தஹஜ்ஜத் தொழுகையை அந்த நேரத்துல, மறைவான நேரத்துல யாருக்கும் தெரியாம தொழுகிறாங்கல்ல, அப்ப அவரிடத்துல ஒரு வகையான ஒரு அமல்களில் ஆர்வங்கள் ஏற்படும் பொழுது பாவங்களின் மீது வெறுப்புகள் ஏற்படும். எப்ப அமல்கள்ல ஆர்வம் ஏற்படுமோ அப்பொழுது பாவங்கள்ல வெறுப்பு ஏற்படும். எனவேதான் நபி சொன்னாங்க தஹஜ்ஜத் தொழுகை இருக்குது பாவத்தை விட்டும் உங்களை தடுக்கும் என்பதாக சொன்னாங்க. 4வது சொன்னாங்க தக்ஃபீருல் லிஸ்ஸய்யிஆத், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாத்துக்குமே அது பரிகாரமாக இருக்கும். நீங்க அன்றைய நாளில் செஞ்ச எல்லா பாவத்துக்குமே தஹஜ்ஜத் தொழுவதின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த சின்ன சின்ன பாவங்களை மன்னித்து விடுவான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். 5வதாக சொன்னாங்க மத்ரதத்துன் லித்தாஇ அனில் ஜஸத், தஹஜ்ஜத் தொழுவதனால உங்களுடைய உடலில் உள்ள நோய்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்குது, நோய்களை துரத்தி விடக்கூடியதாக இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே நமக்கு தெரியும், டாக்டர்கள் கூட சொல்லுவாங்க தஹஜ்ஜத் நேரத்தில் எந்திரிங்க, அதிகாலையில் எந்திரிக்கிறது அதிகமான நோய்களை விட்டு உங்களை பாதுகாக்கும். நாம கூட சொல்லுவோம், முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாமே சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, அதுக்காண்டி கிளம்புவாங்க, அதனாலதான் உடல் தாக்கத்தா இருக்கிறாங்க, இன்னைக்கு கூட இத்தனை வயசுல கூட இருக்காங்க என்பதாக நாம சொல்லுவோம். அதைத்தான் நபி அவங்க சொன்னாங்க தஹஜ்ஜத் தொழுகை உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நோயை விரட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கு. எனவே எவ்வளோ ஒரு கஷ்டமான நேரமாக இருந்தாலும் கூட, பரபரப்பான நேரமாக இருந்தாலும் கூட, குறைஞ்சது ஒரு 2 ரக்காயத்து தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதுக்கு பிறகு சஹர் உணவுக்கு நாம் போகிற பழக்கத்தை இப்பயே நாம் நியத்து வச்சிடணும். ரமலானில் ஒரு மாதம் முழுவதும் கண்டிப்பாக நான் தஹஜ்ஜத்தை தொழுதுடுவேன் என்பதாக. 2வது அமல் குர்ஆன் ஓதுறது. அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்தில்
அதனுடைய சிறப்பு சொல்லும் பொழுது குரானை நாம் இறக்கணும், அதனால தான் ரமலான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சென்ற வாரம் கூட ரமலான் குரான் ஓதுறதனுடைய சிறப்பு எல்லாத்தையுமே நாம் சொன்னோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் இப்பயே நாம் நிய்யத்து வைக்கணும். ஆக குறைஞ்சது ஒரு குரானை ரமலானில் நான் முடிச்சுடுவேன், ஒரு குரானை முடித்து ரமலானை நான் கண்ணியப்படுத்துவேன் அப்படிங்கிற நிய்யத்தும் திட்டமிடுதலும் இப்பயே நாம் வச்சிடணும். ஒரே நேரத்தில் உட்காந்து ஓதணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் ஷைத்தான் என்ன செய்வான்னா ஏதாச்சும் தடங்களை போடுவான் அல்லது ஏதாச்சும் வேலைகள் வந்துடும். அப்போ அதுக்கு ஒரு இலகுவான வழி சொல்லி தருவாங்க. 5 வேளை வக்து தொழுகிறதுக்கு நாம் வந்துடுவோம். அந்த 5 வேளை வக்துக்கு வரும் பொழுது தொழுகைக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தொடர்ந்து குரானை ஓதணும்னா ஒரு 4-5 பக்கத்தை ஓதிடுவோம். இப்படி 5 வக்துக்கு ஓதும் பொழுது ஈஸியாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதி முடிச்சிட முடியும். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 30 நாளை 30 ஜுஸையும் முடித்து ஒரு குரானை முழுமையாக நம்மால் நிறைவு செய்ய முடியும். எனவே யாருக்கெல்லாம் குரான் ஓத தெரியுமோ இப்பயே நாம் நிய்யத்து வைக்கணும். ஆக குறைஞ்சது ஒரு குரானையாச்சு இந்த ரமலானில் முடிச்சிருவேன். இப்படி திக்கி ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வக்துக்கும் ஒரு பக்கம் அல்லது 2 பக்கமாச்சு ஓதி டெய்லி ஆக மொத்தத்தில் நாம் குரானை தொட்டுறணும். இல்லை எனக்கு குரானை ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்னா, யார் குரானை ஓத தெரியுமோ நம்முடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் குரான் ஓத தெரியும், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளில் அந்த பிள்ளைகளை மதரசாவுக்கு நாம் அனுப்பியிருந்தோம், மக்தபுக்கு அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக குரான் ஓதுவாங்க. அந்த பிள்ளைகளை கூட்டு வச்சு நம்முடைய வேலைகள்லாம் போக எந்த நேரத்தில் நாம் ஃப்ரீயாக இருப்போமோ, காலையிலேருந்து நைட்டு வரையும் வேலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தராவி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பிள்ளைய ஓத சொல்லி காதால் கேட்கணும். அல்லது சஹர் வச்சுட்டு ஃபஜ்ருக்கு வர்றதுக்கு இடைப்பட்ட அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஓத சொல்லி அதை காதால கேட்கணும். ஆக மொத்தத்தில் இந்த ரமலானுடைய மாசத்துல குரானுடைய தொடர்பு இல்லாமல் நம்முடைய நாட்கள் கழியக்கூடாது. இல்லை குரான் ஓத தெரிஞ்ச சூறாக்களையாச்சும் திருப்பி நாம் ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லது குரானை எடுத்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் திறந்து வச்சு பார்க்கணும். இது அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபு, என்னுடைய ரப்பு இறக்குன கலாம் ஷரீஃபு. இதன் மூலமாகத்தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பாக்கியத்தை கொடுத்துருக்கான், இந்த ரமலான் மாசத்துக்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து வச்சு அதை இன்பத்தோட மன உறுதியோட நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது 2வது அமல். ரமலான் மாசத்துல குரானுடைய தொடர்பை நான் கொண்டு வருவேன். ஒரு நாள் கூட குரானை கையில் எடுக்காத நாள் என்னுடைய ரமலானாக கழியக்கூடாது என்ற அந்த நியத்தை இப்பயே நாம் வச்சுக்கணும். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, 4 விஷயங்களை ரமலான் மாசத்துல நீங்க அதிகப்படுத்துங்க. அதில் 2 விஷயம் இருக்குது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம். 2 விஷயம் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான விஷயம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயம் சொன்னாங்க, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை இந்த ரமலான்ல அதிகமாக ஓதுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 2வது சொன்னாங்க, தஸ்தக்ஃபிரூனஹு, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபாரையும் பாவ மன்னிப்பையும் நீங்கள் ரமலான்ல அதிகமாக ஓதுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே பாவ மன்னிப்பிற்குரிய காலம் இந்த ரமலானுடைய காலம். அந்த காலத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓதி அதிகமாக திக்ருகளை ஓதி நம்முடைய பாவத்தை நாம கழுவிக்கொள்ள வேண்டும். அடுத்த நபி அவர்கள் சொன்னாங்க, 2 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும்னு சொல்லி. அந்த 2 விஷயத்தை சொன்னாங்க, தஸ்அலூனல்லாஹல் ஜன்னா, அல்லாஹ்விடத்துல ரமலான் மாதத்துல அதிகமாக சொர்க்கத்தை கேளுங்க. 2வது சொன்னாங்க, வதஅவதுன பிஹி மினன் நார், நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க. ரமலான் மாசத்துல அதிகமான நரகவாதிகள் விடுதலை செய்யப்படுறாங்க.
நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹு தாலா ஒரு கால் நம்முடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரமலான் மாதத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் சொர்க்கத்தை எங்களுக்கு கொடு, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துன்னு சொல்லி துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை வழங்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த 4 விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே அதிகப்படுத்த சொன்னாங்க. 1, கலிமாவை அதிகமாக ஓதுங்க. 2வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக ஓதுங்க. 3வது, சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருங்க. 4வது, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்துல ரமலான் மாதத்தில் அதிகமாக கேளுங்க என்பதாக சொன்னாங்க. அடுத்து 4வது அமல், 5 நேர தொழுகைகளையுமே ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு நாம இந்த ரமலான்ல முயற்சி செய்யணும். 5 நேர தொழுகையுமே 1 விடாம தொழுகணும், 2வது ஜமாத்தோடு தொழுகுவேன் அப்படிங்கிற ஒரு நியத்தோடு நாம ரமலான அடையணும். கண்ணியத்திற்குரியவர்களே, தனியாக தொழுகுவதை விட ஜமாத்தோடு தொழுகிறது 25 மடங்கு 27 மடங்கு சிறப்பு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸில் எப்படி வருது, எந்த மனிதர் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் ஜமாத்தோடு தொழுதுருவாரோ இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மை அல்லாஹு தஆலா தரா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ரமலானுடைய காலத்துல எந்த ஒரு பரபரப்பான விஷயமா இருந்தாலும் கூட ஜமாத்தோடு தொழுகுவேன் என்பதாக ஒரு நியத்தை நாம இப்பயே வச்சுக்கணும். 5வதாக, தராவி தொழுகையை 30 நாளுமே 20 ரக்காத்து முழுமையாக நான் தொழுகுவேன் அப்படிங்கிற நியத்தை நாம இப்பயே வச்சுக்கணும். அந்த நியத்தோட ரமலானை நாம அடையணும். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்ற அமல்கள் இருக்குது. இப்போ நான் மேலே சொன்ன திக்ரு, துவா, குர்ஆன் ஓதுறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, இந்த மற்ற அமல்கள் எல்லாமே ரமலான்ல விடுபட்டாலோ, ரமலான்ல 1 நாள் 2 நாள் நான் தொழுகாம விட்டுட்டாலோ மற்ற நாட்கள்ல அதை நான் தொழுதுகிட்டு இருக்க முடியும். ஆனா இந்த தராவீகை பொறுத்தவரையும் ரமலான்ல மட்டும்தான் நம்மளால தொழுக முடியும். இந்த ரமலான்ல தராவியை நான் அசால்ட்டா விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, இந்த ரமலான்ல நான் தொழுகாம விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, அடுத்து எனக்கு தராவி தொழக்கூடிய வாய்ப்பு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். நாம் அடிக்கடி சொல்லுவோம், அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனா இல்லையா. நம்முடைய வார்த்தைகள் மக்களுடைய புழக்கத்தில் அடிக்கடி இருக்கும். அடுத்த வருஷம் நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்னு தெரியல, அதுக்குள்ளாட்டி இந்த காரியங்கள்லாம் நான் பார்க்கணும், என் கண்ணாசை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான அல்லாஹ் தஆலா அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருந்தான், இன்ஷா அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, தராவி 20 ரக்காயத்தையுமே நான் முழுமையாக 30 நாளுமே தொழுகுவேன் அப்படிங்கிற நியத்தை நாம வச்சுக்கணும். அடுத்து 6வதாக, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். பெரிய அளவுக்கு நாம செய்யணும் அப்படின்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப அழகாக லேசாக, பொதுவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அமல்கள் இருக்குது. அந்த அமல்களை பொறுத்தவரையும் பணக்காரவங்க தான் அந்த அமல்களை செய்ய முடியும் அப்படின்னு எந்த ஒரு அமலுமே இல்லை. எந்த அமலா இருந்தாலும் நபி அவர்கள் ஒரு ஏழைக்கும் அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிற விஷயத்துல சொல்லுவாங்க, மன் ஃபத்தர சாயிமன் அலா தம்ரத்தின், யாரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஒரே ஒரு பேரிச்ச மனம் கொடுக்கிறாரோ, ஒரே ஒரு பேரிச்ச மனம் கொடுக்கிறது. இது எல்லா மனிதர்கள்னாலே முடியும். பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடே இல்லை. எல்லா மனிதர்கள்னாலையுமே இந்த அமலை செய்ய முடியும், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நபி அவங்க சொன்னாங்க, யார் ஒரு பேரிச்ச மனம் கொடுத்தாரோ, அவு அலா ஷர்பத்தி மின் மாய், அல்லது ஒரு மிடர் தண்ணி கொடுத்தாரோ, அவு மதகத்தில் லபனி, அல்லது ஒரு மிடர் பால் கொடுத்தாரோ, சின்ன சின்ன விஷயங்களையாச்சும் கொடுத்து நாம நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வச்சோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கானலஹு மிஸ்லு அஜ்ரிஹி, நோன்பாளி வச்சார்ல அந்த நன்மையில இவருக்கும் பங்கு கிடைக்கும். இவர் வச்ச நோன்புக்கு அல்லாஹ் தஆலா நோன்புக்குரிய நன்மையை கொடுப்பான்.
இவர் நோன்பு திறக்க வச்சார்ல, ஒரு தவறு நோன்பு திறக்க வச்சார்னா அல்லது 2 பேர்த்துக்கு அவர் ஏற்பாடு செஞ்சார்னா இந்த 2 பேர்த்துடைய நோன்புடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும் அவர்களுக்கும் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, வமன் அஷ்பஹ சாயிமன், யார் நோன்பாளிக்கு வயிறு நிறையா கொடுப்பாரோ சகாஹுல்லாஹு மின் ஹவுலி ஷர்பத்தன், அல்லாஹு தாலா கியாமத் நாள் அன்று என்னுடைய ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து அவருக்கு அல்லாஹு தாலா நீரை கொடுப்பான். லா எதுமோ ஹத்தா எதுகுல் ஜன்னா, அந்த ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் குடித்ததின் காரணமாக சொர்க்கத்துக்கு போறதுக்கு வரையும் அவருக்கு தாகமே எடுக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஆக ஒரு மனிதர் ஒரு நோன்பாளிக்கு நாம் நோன்பு திறக்கிறதுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா நோன்பு வச்ச நன்மையை கொடுக்குறான். ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீரையும் அல்லாஹு தாலா கொடுக்குறான். இப்படி நாம் நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும் பொழுது 2 விஷயத்தை நாம் கவனமாக வச்சுக்கணும். ஒன்று, இஹ்லாஸோட கொடுக்கணும். அடுத்தவங்க பார்க்குறாங்க, அடுத்தவங்களுக்காக வேண்டி கொடுக்குறேன், பிரபல்யத்திற்காக வேண்டி கொடுக்குறேன், என்னை யாராச்சும் புகழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வந்துடவே கூடாது. அப்படி வந்து நாம் லட்சக்கணக்காக கொடுத்தாலும் கூட அந்த லட்சக்கணக்கும் வேஸ்ட்டு தான். அதனால எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எதை செஞ்சாலும் தனக்காக வேண்டி செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். எனவே இது போன்ற நிகழ்வுகள் நாம் ஏற்பாடுகள் செய்யும் பொழுது இஹ்லாஸை நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற அந்த நியத்தில் செய்யணும். 2வது, இஸ்ராஃப் செஞ்சிடக்கூடாது. நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதிகமான பொருட்களை கொடுத்து அவர்கள் சில நேரத்தில் அதை தூக்கி போட்டுட்டு அல்லது சாப்பிடணும்னா பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டு போயிட்டு அதை போய் குப்பையில் போடுறது, இது மாதிரி இஸ்ராஃபுகள் இல்லாமல் நாம் பார்த்துக்கணும். எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அவ்வளோ அளவுக்கு கொடுத்தால் போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி அதிகமாக நாம் கொடுத்துட்டா கூட அவங்களுடைய அமல்களில் சோர்வு ஏற்பட்டுரும். மகரீப் தொழும் பொழுது ஒரு ஏப்பத்தோடு தொழுவாங்க, அல்லது மகரீப் தொழுதுக்கு போய் தூக்கிட்டாங்கன்னா இஷா போயிடும் அல்லது தராவி போயிடும். எனவே நம்மளால் எவ்வளோ அவங்க சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு லிமிட்டோ அந்த அளவுக்கு நாம் கொடுக்கணும். அதில் நாம் இஸ்ராஃப் செய்து விடக்கூடாது. எனவே ரமலானுடைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று இஃப்தார் பிறருக்கு நாம் செய்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். 7வதாக ரமலான் மாதத்தில் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் அந்த 5 இரவுகள் இருக்குது, 21, 23, 25, 27, 29. இந்த 5 அமல்கள்லையும் விழித்திருந்து நான் அமல் செய்வேன் என்பதாக நிய்யத்தோடு நாம் ரமலான் அடையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடைசி ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவு தேடுங்க என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. எனவே அந்த 5 இரவுலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விழித்திருந்து வணங்குவேன் அப்படின்னு சொல்லி நியத்து வச்சுட்டு 5 இரவுல வணங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் நம்மளால் இப்பயே செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னென்ன விஷயங்களை சரி செய்யணுமோ அது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு கண்டிப்பாக அந்த 5 இரவுகள்லையும் நான் அமல் செஞ்சு லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சு அதில் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கிறான். எனவே ஒற்றைப்படை இரவுகளில் அமல் செய்வேங்கிற நியத்தோடு நாம் ரமலானை அடையணும். 8வதாக கடைசி 10 நாளில் ஈத்திகாஃப் இருக்குது, சுன்னத்தான ஒரு விஷயமாக இருக்கு. எனவே இப்பயே எந்தெந்த ஏற்பாடுகள் செய்ய முடியுமோ, யாருக்கெல்லாம் ஈத்திகாஃப் இருக்க முடியுமோ அதற்குண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடுகள் எல்லாமே சரியான முறையில் செஞ்சுட்டு முடிந்த அளவு நாம் 10 நாள் ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அல்லது 2 நாளோ 3 நாளோ நஃபிலான ஈத்திகாஃப் ஆச்சு நாம் இருக்கிறதுக்கு இப்பயே நியத்து வைக்கணும். 9வதாக குறிப்பான ஒரு விஷயம், ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம், ரமலான் அப்படின்னாலே நோன்பு தான். ஆனால் ரமலான் மாதத்திலையும் நோன்பு வைக்காத மக்கள்கள் இருக்கிறார். அல்லாஹ் தான் பாதுகாக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்தில் நான் நோன்பு 30 வச்சிருவேன் என்பதாக நாம் நியத்து வச்சிடணும்.
சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நோன்பை விடுகிறது இருக்குது, இது பெரும் குற்றமாக இருக்கு. நோன்பை யார் யாரெல்லாம் விடலாம்? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின். ரெண்டே பேர் தான். ஒருத்தவர் நோயாளியா இருக்காரு, நோம்புடைய காலம் வருது, ரொம்ப நோய் வந்துருச்சு, இந்த நேரத்தில் நான் நோன்பு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய உயிருக்கு ஆபத்து, அல்லது நோய் பெரிய நோயா ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்துல அவர் அன்னைக்கு நோன்பை வைக்காம இருந்துக்கலாம். அல்லது ஒருத்தவர் தூரமான இடத்துக்கு பிரயாணம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் அந்த நாள் நோன்பை வைக்காம இருந்துக்கலாம். நோன்பு வைக்கக்கூடாது என்பதாக இல்லை, நோன்பு வைக்காம இருந்துக்கலாம், சலுகை இருக்கு, வைக்கிறது இருக்குது, சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த மனிதர் எந்த ஒரு தேவையுமே இல்லாம ரமலான் மாதத்துல நோன்பை விட்டுட்டு பின்னாடி நான் கலா செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நோன்பை விட்டுட்டு பின்னாடி அவர் 11 மாசம் சேர்த்து வச்சு கலா செஞ்சாலும் கூட இந்த ஒரு நாளுடைய நன்மையை அவர் அடைஞ்சிக்க முடியாது. ரமலான் அல்லாத மாசத்துல 330 நாள், 11 மாசம் அப்படின்னு சொன்னா 330 நாள் வருது. அந்த 330 நாளும் ஒரு மனிதர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த ரமலானுடைய ஒரு நாள் நோன்புக்கு ஈடாகாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்துல 30 நாளுமே நான் நோன்பு வச்சிருவேன் என்பதாக நாம நியத்து வைக்கணும். சில பேர் கேட்குறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோன்பு விடலாமா? என்னுடைய பையன் 10th படிக்கிறான், பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதுறதுக்காக வேண்டி நோன்பை நாங்கள் விடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு அது போன்ற சின்ன சின்ன காரியத்துக்காக வேண்டி நோன்பை நாம விடவே கூடாது. ரெண்டே விஷயம்தான், கடுமையான நோய், உயிர் போயிடும் அளவுக்கு அல்லது நோய் பெருசாயிரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு, அல்லது பிரயாணம், இது அல்லாமல் வேற எந்த விஷயத்துக்காக வேண்டியும் நோன்பை நாம விடக்கூடாது, மார்க்கம் அனுமதி தரல. அதே போல நோன்பு வைக்காம இருக்கிற சில பேர் இருக்கிறான், அதாவது மார்க்கமே அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை அப்படிங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப வயோதிகமா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கனால அவ்வளோ நேரம் பசிய கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற வயோதிகத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க நோன்பை விட்டுட்டு நோன்புக்கு பதிலாக ஃபிதியா என்பதாக கொடுக்கலாம். ஃபிதியான என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவுக்கு நாம் பணம் கொடுப்போம்ல, அதை கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு 100 ரூபா கொடுக்கணும். 30 நாள் நோன்புக்கு அவர் 3000 ரூபா கொடுக்கணும். யாருனால இனிமேல் நோன்பை வைக்கவே முடியாது, கலாவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்கல்ல, வயோதிகத்தால அல்லது நோயினால. இன்னைக்கு சுகர் என்ற நோய் இருக்குது, அந்த சுகர் யாருக்கெல்லாம் வந்துச்சோ சில பேர்னால வைக்க முடியும், அவங்க கண்டிப்பாக அதை வச்சு தான் ஆகணும். சில பேர்னால வைக்க முடியாது, ஒரு 10-12 மணி ஆயிடுச்சுனாலே கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அந்த சுகர்னால, அவங்களால சாப்பிடாம இருக்க முடியாது. சாதாரண நாட்கள்லேயே சாப்பாடுகள் போக இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாதான் அவங்களால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட அந்த நோய் ரொம்ப கடுமையான நோயாளிகள் இருக்கிறாங்களே, அவங்களும் இந்த ஃபிதியாவை கொடுத்துக்கலாம். ஃபிதியானா ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்கு பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்தணும். 30 நாள் வைக்காததுக்கு 3000 ரூபா கொடுத்தணும். இது ஃபிதியா. இது அல்லாம மற்ற எல்லாருமே கண்டிப்பாக நோன்பை வச்சுதான் ஆகணும் என்பதாக மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, நோம்பாளியாக இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க நோம்பாளி மாதிரி இருந்துக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் மாதவிடாயா இருக்கிறாங்க, அவங்க நோன்பு வைக்கிற நேரத்தில் நோன்பு வைக்க முடியாது. இப்போ அவங்க 12 மணிக்கு அவங்க சுத்தம் ஆயிட்டாங்க, இப்போ அவங்க நோன்பு வைக்கணும், நோன்பு வைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. இதுக்கு பிறகு 12 மணியில இருந்தாலும் இவங்கனால நோன்பு வைக்க முடியாது. 12 மணிலேருந்து இஃப்தார் வரையும் அந்த பெண் சாப்பிடாம இருக்கும், நோம்பாளி மாதிரி தான் இருக்கணும் என்பதாக மார்க்கம் சொல்லுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு நோன்புக்கு ரமலான் மாதத்துல மார்க்கம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. சின்ன சின்ன காரியங்களுக்காக வேண்டி ஒருபோதும் அந்த நோன்புகளை நாம விட்டுறக்கூடாது. 10வதாக பாவங்களை விட்டு இந்த ரமலான் மாசத்துல நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ருப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, ஆனா அவர்களுக்கு கிடைச்ச கூலி என்ன தெரியுமா? பசி மட்டும்தான்.
பசி மட்டும்தான் அவங்களுக்கு கூலியாக கிடைச்சிருக்கு, எந்த நன்மையுமே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நோன்பு வச்சுக்கிட்டும் பாவத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதத்துல பாவங்களையும் விட்டு நாம தவிர்த்திருக்கணும். மேல் சொன்னப்பட்ட 10 அமல்கள் இருக்குது. முடிஞ்ச அளவு இந்த ரமலானுடைய காலத்துல இந்த 10 அமல்களை நாம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா நாம ரமலானை நல்ல முறையில் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். ரமலானுடைய எல்லா நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ரமலான்ல என்னென்ன பரக்கத்துகள் எல்லாம் இருக்குதோ எல்லா பரக்கத்துகளையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த அமல்களை நாம ரமலான் காலத்துல சரியான முறையில செஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில தான் சில உலமாக்கள் சேர்ந்து ரமலானை திட்டமிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை தயாரிச்சிருக்காங்க. அதுல ஒரு 10 வகையான அமல்களை எழுதி 30 நாளைக்கு கோடு போட்டிருக்கான். ஒவ்வொரு நாளும் இந்த அமலை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா டிக் போடுற மாதிரி, செய்யலை அப்படின்னு சொன்னா நான் செய்யலை அப்படின்னு போடுற மாதிரி ஒரு அட்டவணையை உருவாக்கி இருக்கிறாங்க. அது என்னிடத்துல இருக்குது, யாருக்கு தேவையோ வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்முடைய பிலால் அவர்கள்ட்ட இருக்குது, யாருக்கு தேவையோ வாங்கிக்கோங்க. இதை நாம் நம்முடைய வீட்டில் கதவுலையோ அல்லது பீரோல்களையோ ஒட்டி வச்சிருக்கும் பொழுது ஒரு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நீ இதில் போட்டுக்க தஹஜ்ஜத் நீங்கள் தொழுகலை, இன்னைக்கு நீங்கள் திக்ர் ஓதலை, இன்னைக்கு குர்ஆனை நீங்கள் தொடலை அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்துதலாக இருக்கும். அல்லது நேற்று நீங்கள் இந்த அமல்கள்லாம் செய்யலை, இன்னைக்கு கண்டிப்பாக செஞ்சிருங்க அப்படின்னு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி இது போல ஒரு அட்டவணையை தயாரிப்பு செஞ்சிருக்கு. எனவே யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இந்த அட்டவணையை வாங்கிக்கோங்க, என்கிட்டயோ அல்லது நம்முடைய பிலால்கிட்டையோ. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் இந்த அட்டவணையை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. பெண்கள் பொதுவாகவே அமல்களில் ஆர்வம் மிக்கவர்கள், அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது இந்த அட்டவணை அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா ரமலானை அடைந்து